ஹாய், வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ற சாப்டர்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இஃப் z இஸ் a function of x, y and x is equal to u square minus v square, y equal to 2uv, prove that dou squared z by dou u squared plus dou squared z by dou v square equal to 4 into u square plus v square into dou square z by dou x square plus dou square z by dou y square. இந்த கொஸ்டினை இப்படியும் கேட்கலாம், இல்லை இந்த ஃபஸ்ட் லைனை கொடுத்துட்டு ப்ரூவ் தட்டுன்னு வர இடத்துல இசட் யூ, அதாவது இதுக்கோட அர்த்தம் வந்து இது வந்து டோ ஸ்கொயர் இசட் பை டோ யூ ஸ்கொயர் ப்ளஸ் இசட் விவி. ஸோ இதுவும் வந்து டோ ஸ்கொயர் வி பை டோ வி ஸ்கொயர் மாதிரி தான், ஈக்குவல் டு 4 இன்ட்டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் இன்ட்டு இசட் எக்ஸ்எக்ஸ் ப்ளஸ் இசட் ஒய்ஒய். இசட் எக்ஸ்எக்ஸ்னா டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், இது டோ ஸ்கொயர் ஒய் பை டோ ஒய் ஸ்கொயர். இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணணும்? நம்ம இப்போ வந்து z இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், ஆனால் எக்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் யூ அண்ட் வி, எக்ஸும் ஒய்யும். அதனால் எக்ஸை ஒய் எழுதிட்டேன், இது ஃபங்க்ஷன் ஆஃப் யூ வின்றதுனால இதை யூவை வச்சும் வியை வச்சும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டோ எக்ஸ் பை டோ யூ வந்து 2u, டோ ஒய் பை டோ யூ வந்து 2 இன்ட்டு வி. ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு யூ பண்ணும்போது வி இஸ் ஏ கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2u, இங்கே வந்து யூவை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது கான்ஸ்டன்ட், அது 1 ஆகிடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது. ஸோ கான்ஸ்டன்ட் 2v வந்துடும். அதே மாதிரி டோ எக்ஸ் பை டோ வி வித் ரெஸ்பெக்ட் டு வி பண்ணும்போது இது 0 கான்ஸ்டன்ட் ஆகிடும். வித் ரெஸ்பெக்ட் டு வினா மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. அப்போ வி மட்டும் இருக்கும்போது இந்த மைனஸ் இருக்குது, வி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2v, ஸோ மைனஸ் 2v. அதே மாதிரி டோ ஒய் பை டோ வி எடுத்தோம்னா வித் வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இந்த 2u இஸ் அ கான்ஸ்டன்ட், அது அப்படியே வந்துடும். இப்போ நமக்கு வாட் இஸ் டோ இசட் பை டோ யூ? டோ இசட் பை டோ யூ வேணும், ஆனால் இங்கே இசட்லாம் என்ன இருக்குது? இசட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் தான் இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோம்? இதை வந்து டோ இசட் பை டோ யூவை ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த யூவெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் இருக்குது. ஸோ டோ இசட் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ யூ. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக டோ இசட் பை டோ யூன்னு வரும். இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். நமக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யும் இருக்குது, இதில் எக்ஸு ஒய் ரெண்டு கொடுத்துருக்கான். ஸோ ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் இன்ட்டு டோ ஒய் பை டோ யூ. இப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோ இசட் பை டோ யூ. ஸோ இந்த டோ இசட் பை டோ யூவை எப்படி எழுதுலாம்? எக்ஸை வச்சு ஒரு டேர்மும் ஒய்யை வச்சு ஒரு டேர்மும் எழுதிட்டோம். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா டோ எக்ஸ் பை டோ யூவோட ஆன்சர் தெரியும் 2u, அதே மாதிரி டோ ஒய் பை டோ யூவோட ஆன்சர் தெரியும் 2v. ஸோ இதோட ஆன்சர் 2u இன்ட்டு டோ இசட் பை டோ எக்ஸ் ப்ளஸ் இதோட ஆன்சர் 2v இன்ட்டு டோ இசட் பை டோ ஒய். இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். பட் நமக்கு செகண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் கேட்டிருக்காங்க. செகண்ட் டிஃப்ரென்ஷியேஷனாக என்ன அர்த்தம்? டோ பை டோ யூ ஆஃப் திஸ் ஆன்சர். ஸோ நான் முதல் டோ பை டோ யூனா என்ன வரும்னு சொல்கிறேன். இங்கே டோ பை டோ யூனா இசட் மட்டும் இல்லை, தெரியுதா? அப்போ இசட் இல்லாமல் இதே டேர்ம் எழுத போகிறோம். டோ பை டோ யூ இசட் இல்லை, இங்கே பாருங்கள் இசட்டை தூக்கிட்டோம்னா 2u டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் 2v டோ பை டோ ஒய். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ எனக்கு வேண்டியது டோ ஸ்கொயர் இசட் பை டோ யூ ஸ்கொயர். அதாவது அதை எப்படி எழுதலாம்? டோ பை டோ யூ ஆஃப் டோ இசட் பை டோ யூ. அதாவது இந்த 1 and 2 நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இதை ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன், இதை செகண்ட் வச்சுருக்கேன். ஓகேவா? அப்போது இதோட டேர்ம் அப்படியே எழுதிட்டேன். டோ பை டோ யூக்கு பதிலாக இந்த டேர்ம், டோ இசட் பை டோ யூக்கு பதிலாக இந்த டேர்ம். இப்போது இதை மல்டிப்ளை பண்ணுவோம் இது ரெண்டையும். இந்த சைடு நமக்கு வரப்போகிறது டோ ஸ்கொயர் இசட் பை டோ யூ ஸ்கொயர். இந்த சைடு பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்மும் இந்த டேர்மும் ரெண்டு எக்ஸ் டேர்மையும் பண்ணுறேன். 4u ஸ்கொயர், இது டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ இசட் பை டோ எக்ஸ் வந்து டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து இதை வச்சு இதை லாஸ்ட் டேர்மாக மல்டிப்ளை பண்ணுற பாருங்கள். 2u இன்ட்டு 2v டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ இசட் பை டோ ஒய். அதாவது 2u இன்ட்டு 2v 4uv டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ இசட் பை டோ ஒய் வந்து டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய். அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்ம் வச்சு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட் டேர்ம் வச்சு இந்த ரெண்டு டேர்மையும் பண்ணிட்டேன். செகண்ட் டேர்ம், ஸோ இங்கேயும் பாருங்கள் 2 2s are 4vu டோ பை டோ ஒய் ஆஃப் டோ இசட் பை டோ எக்ஸ்னா டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் டோ எக்ஸ்ன்னு வரும். லாஸ்ட் டேர்ம் 2v இன்ட்டு 2v 4v ஸ்கொயர் டோ பை டோ ஒய் ஆஃப் டோ இசட் பை டோ ஒய்னா டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர். இப்போது இந்த ரெண்டு டேர்மும் சேம் தான், ஏன்னா டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் டோ எக்ஸ். அதனால் இதை ஆட் பண்ணிடுறேன். அப்போது எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துடுது. 4u ஸ்கொயர் டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8uv இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் 4v ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர்.
இப்போது இதே மாதிரி நம்ம v வச்சு பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், டோ ஸ்கொயர் இசட் பை டோ யூ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆட் பண்ண வேண்டிய டேர்ம் பாருங்கள். அடுத்து இந்த டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்து டோ ஸ்கொயர் இசட் பை டோ வி ஸ்கொயர். அப்போ முதல் டோ இசட் பை டோ வினா என்ன, இதுவும் அதே தான். எனக்கு v இருக்குது, பட் வந்து நமக்கு வந்து இசட்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கணும். பட் வந்து எக்ஸு ஒய் வந்து இன் ஃபங்க்ஷன் ஆஃப் யூவி இருக்கிறதுனால டோ இசட் பை டோ வியை டோ இசட் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ வி கேன்சல் ஆச்சுன்னா டோ இசட் பை டோ வி வரும் பாருங்கள். அதே மாதிரி இங்கே டோ இசட் பை டோ ஒய் இன்ட்டு டோ ஒய் பை டோ வி. ஓகேவா? இப்போது இதில் திருப்பி வாட் இஸ் டோ எக்ஸ் பை டோ வி இங்கே கண்டுபிடிச்சிக்கோ பாருங்கள். டோ எக்ஸ் பை டோ வி மைனஸ் டூ வி, டோ ஒய் பை டோ வி வந்து டூ யூ. இதைத்தான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். டோ இசட் பை டோ எக்ஸ் இன்ட்டு மைனஸ் டூ வி ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் இன்ட்டு டூ யூன்னு போட்டாச்சு. இது வந்து பாசிட்டிவ் டேர்மை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுறேன், நெகட்டிவ் டேர்மை செகண்ட் வச்சுருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போது எனக்கு இங்கே டோ ஸ்கொயர் இசட் பை டோ வி ஸ்கொயர் வேணும். அப்போ என்ன அர்த்தம், முன்னாடி ஒரு டோ ஒய் டோ வின்னு போடணும். அப்போ தான் பாருங்கள் கீழே வி ஸ்கொயர்னு வரும். ஸோ அந்த டோ பை டோ வி எப்படி போடணும், இந்த இசட்டை தூக்கிட்டு மற்றதெல்லாம் எழுதுங்க. டூ யூ டோ பை டோ ஒய் இசட்டை எடுத்துடுறேன். இங்கேயும் மைனஸ் டூ வி டோ பை டோ எக்ஸ். முடிஞ்சுதா? இப்போ ஈக்குவேஷன் 4 and 5 இதே மாதிரி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு டோ ஸ்கொயர் இசட் பை டோ வி ஸ்கொயர் கிடைக்கும். லைக் த ப்ரீவியஸ் இது தான். ஸோ இந்த 4 into 5 மல்டிப்ளை பண்ணுறேன். டோ பை டோ வி ஆஃப் டோ இசட் பை டோ வி. அப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்மோடைய ஆன்சரும் இந்த டேர்மோடைய ஆன்சரையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். சேம் வே இந்த டேர்ம் வச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன் பாருங்கள். 2u இன்ட்டு 2u 4u ஸ்கொயர் டோ ஸ்கொயர்ட் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர்ட். அதே மாதிரி நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்கள் மைனஸ் 4uv இங்கே இருக்கு பாருங்கள். இதை வச்சு இதை பண்ணுறேன். 2 into 2 is 4uv, ஒரு நெகட்டிவ் இருக்குது மைனஸ் 4uv டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் டோ எக்ஸ். இதை போட்டாச்சு. அடுத்து இந்த செகண்ட் டேர்ம் வச்சு பண்ணுவோம். மைனஸ் 4vu ஆர் uv டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய். எல்லா ஆன்சரையும் போட்டாச்சா. லாஸ்ட் டேர்ம் ப்ளஸ் மைனஸ் 2v இன்ட்டு மைனஸ் 2v ப்ளஸ் 4v ஸ்கொயர் டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். இப்போது மறுபடியும் இதில் இந்த செகண்ட் 2 டேர்ம்ஸ் எப்படி எழுதலாம், டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் டோ எக்ஸ் இஸ் சேம் ஆஸ் டோ ஸ்கொயர் எக்ஸ் பை டோ எக்ஸ் டோ ஒய். அதனால் இது ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் 8uv டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய்னு வச்சுட்டோம். ஸோ இப்போது ஸ்கொயர் இசட் பை டோ யூ ஸ்கொயரும் கிடச்சிருச்சு, டோ ஸ்கொயர் வி இசட் பை டோ வி ஸ்கொயரும் கிடச்சிருச்சு. திஸ் இஸ் இசட், சாரி. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் 6 and 7 ஆட் பண்ணும்போது டோ ஸ்கொயர் இசட் பை டோ யூ ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் இசட் பை டோ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4u ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். 4u ஸ்கொயர் டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8uv டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய் ப்ளஸ் 4v ஸ்கொயர் டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர். இதை எழுதியிருக்கேன். அடுத்து ப்ளஸ் டோ ஸ்கொயர் இசட் பை டோ வி ஸ்கொயருக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆன்சரை அப்படியே நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நல்லா கவனிங்க, எக்ஸ் ஸ்கொயருக்கு வி ஸ்கொயர்னு வந்திருக்கு. ஏன்னா இந்த நெகட்டிவ்னால நம்ம மாற்றி எழுதணும். கரெக்டாக? இங்கே நெகட்டிவ் இருந்ததுனால நமக்கு வந்து 4u ஸ்கொயருக்கு வந்து ஒய் ஸ்கொயர் வரும், 4v ஸ்கொயருக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் வரும். எல்லாத்தையும் எழுதியாச்சு. இந்த ரெண்டு டேர்ம் சேமாக இருக்குது, கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ மீதி என்ன இருக்கும், 4u ஸ்கொயர் டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4v ஸ்கொயர் டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு. இந்த டேர்ம் பாருங்கள். அந்த மாதிரி இந்த ரெண்டையும் பாருங்கள். 4u ஸ்கொயர் டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4v ஸ்கொயர் டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர். இப்போது இந்த ரெண்டு டேர்மில் இந்த டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது. இதை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுவும் டோ எக்ஸ் ஸ்கொயர். இதை காமனாக எடுத்துட்டோன்னா 4u ஸ்கொயர் ப்ளஸ் 4v ஸ்கொயர். இங்கே இதுவும் டோ ஒய் ஸ்கொயர். இதை காமனாக எடுத்துட்டோன்னா 4u ஸ்கொயர் ப்ளஸ் 4v ஸ்கொயர்னு வரும். இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே காமனாக 4u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயரை வெளியே எடுத்தோன்னா நமக்கு மீதி இருக்கிறது டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர். அதாவது இதில் ரெண்டு டேர்ம்லேயும் இதை காமனாக நான் வெளியே எடுத்துட்டேன், 4 into u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர். அப்போ எனக்கு தேவையான ப்ரூஃப் கிடச்சிருச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பதிலாக டோ ஸ்கொயர் இசட் பை டோ யூ ஸ்கொயருக்கு பதிலாக இசட் யூன்னு கொடுக்கலாம். இதுக்கு அர்த்தம் டோ ஸ்கொயர் இசட் பை டோ யூ ஸ்கொயர். அதே மாதிரி டோ ஸ்கொயர் இசட் பை டோ வி ஸ்கொயருக்கு பதிலாக இசட் வின்னு கொடுக்கலாம். இங்கேயும் பாருங்கள், டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் இசட் எக்ஸ்எக்ஸ் டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர் இசட் ஒய்ஒய். ஸோ இந்த கொஸ்டின் இப்படி கொடுத்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி கொடுத்தாலும் சரி இதோட ஆன்சர் ஒன்று தான். தேங்க்யூ.